வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உடம்பு கொஞ்சம் சரியில்லைங்க. ஜலதோஷம் முடிச்சிக்கிச்சு. பிச்சு முழுங்க முடியல. எல்லாம் எப்படி இருக்கீங்க? பனி எப்படி இருக்கு? வெயிலும் பனியும் சேர்ந்து எல்லாரையும் வாட்டி வதைக்குதுங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும் ஆண்டவனை வேண்டிக் கொள்கிறேன். என் வீடியோஸ் எல்லாம் பார்க்குறீங்களா? புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல்லைக்கானையும் டச் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் லைக் போடுங்க. முக்கியமாக லைக் போடுங்க. அந்த வீடியோக்குள்ளே பண்ணிக்க என்ன பேச போகிறோன்னா, காலங்கள் மாறினாலும் கஷ்டங்கள் மாறவில்லை, தீரவில்லை. சில பேருக்கு, பல பேருக்கு. ஏன்னு கேட்குறீங்களா? சில பேருக்கு என்னதான் அவங்க சம்பாதிச்சாலும், என்னதான் அவங்க பாடுபட்டாலும், கஷ்டம் மட்டும் அவங்கள விட்டு போகிறதே இல்லைங்க. ஏதோ ஒரு விதத்தில் ஒன்று மாற்றி ஒன்று சங்கடங்களும், உடம்பு சௌகரியம் இல்லாத போகிறதும், மனசு சரியில்லாமல் போகிறதும் எல்லாம் மாறி 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 அவங்களுக்கு தாக்குதல் பண்ணிக்கிட்டே தாங்க இருக்கும். எப்போ கேட்டிங்கனாலும் புலம்புவாங்க. என்னத்தான் சொல்கிறது, நிம்மதியே இல்லைங்க. வாழ்க்கையே நிம்மதி இல்லை. சில பேருக்கு வாழ்க்கையில் இன்பம் துன்பம் நிறைந்தது தாங்க வாழ்க்கை, அது உண்மை. ஆனால் சில பேருக்கு துன்பம் தான் நிறைந்ததாக இருக்குது. சில பேருக்கு துன்பம் மட்டுமே வாழ்க்கையில் நிலச்சி நிற்கிது. அதாவது பர்மனெண்ட் போஸ்ட்டாக, டெம்பரவரியாகவே எல்லாருக்கும் இன்பம் துன்பம் லைஃப் லாங் டெம்பரவரியாக தான் இருக்கும். சில பேருக்கு இன்பம் போக துன்பம் மட்டும் பர்மனெண்ட் போஸ்ட்டில் இருக்குங்க. அது ஏன்னு தெரியல. நிறைய பேருக்கு அது துன்பங்கள் வாழ்க்கையில் அனுகூலமாக வந்துட்டுருக்கு. உங்களுக்கு ராசி பலனில் சொல்கிறாங்க, இன்றைக்கி சந்திராஷ்டமம், நீங்கள் வாயை யாருக்கிட்டையுமே திறக்கக்கூடாது, சாப்பிட்றத தவிர்த்து அப்படிம்பாங்க. தேடி வீட்டுக்கு சந்திராஷ்டமம் தேடி நம்மளை கொடாஞ்சிட்டு போயிடும். பேசிட்டு இங்கேருந்து 4 பேர்கிட்ட கொண்டு போய் ரிலேஷனில் கொளுத்தி விட்டு போவோம். அந்த மாதிரி இருக்குது. தேடி மனசை ரணப்படுத்துறதும் இருக்குது. அதே மாதிரி கஷ்டங்கிறது எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாருக்கும் வரக்கூடியது. ஏழை பணக்காரவங்கன்னு வித்தியாசம் கிடையாது. இப்போ நோய் எடுத்துங்களேன். நோய் அதாவது அன்றாட உழைப்பாளிகளுக்கு காலைல போனோமா, வேலைக்கு போனோமா, ராத்திரிக்கு சுட சுட சாதத்தை சாப்பிட்டோமா, கும்முன்னு படுத்து நல்லா அசந்து, அவங்களுக்கு எந்த கவலை? லாக்கரில் பவுன் இருக்குது, பயந்துக்கிட்டு இருக்கணுமா? இல்லை பணத்தை வச்சு பீரோவில் பூட்டி வச்சுருக்கோம், திருடன் வந்துடுவான்னு பயமா? கிடையாது. 500 1000 அன்னாடம் கழிச்சு முடிஞ்சுது வேலை. சாக்கணும், தின்னோம், நல்ல துண்டை வச்சு போட்டு அழகாக படுத்தோம், திராசப்படியில் பாய வச்சு போட்டோம், நல்லா தூங்கணும்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அசிடிட்டி ப்ராப்ளமே இருக்காது. பசி கப்பன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க உழைக்கிறாங்க. நல்லா அசால்ட்டாக ஒரு மூட்டை நெல்லை தூக்கி தள்ள வைப்பாங்க. நம்ம 25 கிலோ அரிசி மூட்டையை கூட நம்மளால் முக்கிட்டு தூக்க முடியாதுங்க. அதுதான் அவங்களுக்கும் நமக்கும், உழைப்பாளிக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். அவங்க கஷ்டம்னு கேளுங்களேன், அதெல்லாம் நல்லா ஜாலியாக வேலையை செஞ்சுட்டு ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு தலை பக்கம் போட்டோமா, டீயை குடித்தோமா, சாயந்தரமா வந்தோமா, டீயை போட்டு குடிச்சிட்டு சோத்தாக்கி தின்னுட்டு 9 மணிக்கெல்லாம் படுத்தோமா, காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி மீதி சாதத்தை எடுத்து டப்பாவில் கட்டிக்கிட்டோமா, டீயை கடையில் வாங்கி குடித்தோமா, வேலைக்கு போனோமான்னு சந்தோஷமாக அந்த மாதிரி இருக்கணும். இல்லை ஹையஸ்ட்டு ஃபேமிலியாக இருக்கணும். ஹையஸ்ட்டு ஃபேமிலியாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். காசு பார்க்குறாங்க இல்லைங்களா? காசை பார்த்ததும் அந்த கவலைகள் கொஞ்சம் அவங்களுக்கு மறந்து போகும். இந்த நடுத்தர வர்க்கம் இருக்குது பார்த்தீங்களா, காசும் இல்லாமல் கஷ்டத்துக்கும் போக முடியாமல் கடந்து அல்லாடுறாங்க பாருங்கள், அவங்க தாங்க பாவம். மீடியமாக நடுத்தர மக்கள் கௌரவத்துக்காக ஆசைப்பட்டு ரொம்ப அல்லல் படுறாங்க. அவங்களுக்கு வாழ்க்கையே கஷ்டம்தான், நிம்மதியே கிடையாது.
சந்தோஷமே கிடையாது அவங்களுக்கெல்லாம். மன உளைச்சல், மன சோர்வு, கஷ்டங்கள், கடன்கள், பின்னையும் போக முடியாது, பின்னையும் போக முடியாது. முன்ன போனால் விழுந்துருவோம், பின்னாடி போனால் பள்ளம் இருக்குது. எப்படி நடக்கிறதுனே தெரியாத தடுமாட்டத்தில் இருப்பாங்க நடுத்தர வர்க்க மக்கள். இந்த ஹையில் இருக்காங்க பாருங்கள், அவங்க முன்ன போனாலும் ஏணி மரத்தை வச்சு ஏறி வந்துடலாம், பின்னாடி விழுந்தாலும் தூக்கப்பத்தாலும் இருக்காங்க. அதனால் அவங்களுக்கெல்லாம் துன்பம் பறந்தோடி போயிடும். அதான் விடுங்க, இதெல்லாம் வாழ்க்கையில் சகஜம்னு சொல்லிட்டு தட்டி தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு காசு இருக்குது, அடுத்த இடத்துக்கு அடுத்த பிஸ்னஸுக்கு நோக்கி போயிட்டுருக்கலாம். இவங்களால் கடனும் வாங்க முடியாது, தூக்கி போட்டுட்டும் போக முடியாது. விட்டதை அப்படி போகணுன்னு யோசிப்பாங்க, இதை எப்படி இதுலேருந்து மீண்டு வரலான்னு யோசிப்பாங்க. அதனால் வாழ்க்கையை அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நடுத்தர மக்களுக்கு, அது அந்த ட்ரெயினில் சொல்கிறாங்கல்ல, லோயர் பர்த்து, அப்பர் பர்த்து, மிடில் பர்த்து. லோயர்லேயும் படுக்க தான், மிடில்லையும் படுக்க தான், அப்பர்லேயும் பர்த்து தான். அதில் வந்து என்ன பண்ணணும், மேலே ஏறுறது கொஞ்சம் கஷ்டம். ஆம்பளைங்க இருந்தால் ஏறிடுவாங்க. இந்த நடுப்புற இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து தலையும் இடிக்கும், ரொம்ப லென்த்து கம்மியாக இருக்கும், தடுமாட்டமாக இருக்கும் அவங்களுக்கு நடுப்புற ஏறி படுக்க. அவங்க ஏறி படுத்த அப்புறம் தான் கீழ் ஷீட்டுக்காரவங்க படுக்க முடியும். அந்த மாதிரி கீழ்த்தட்டு மக்கள் கொஞ்சம் சௌரியமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பேங்க் பேலன்ஸு, பக்கபலம்லாம் நிறையா இருக்கும். அதாவது ஒரு பிரச்சனைன்னா அங்கே உள்ள தெரு மக்கள், அவங்க குடியிருக்கிற வாசிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டு ஜிஹெச்சுக்கு கொண்டு போகிறது, ஒருத்தர் டீயை வச்சு கொடுக்கறது, ஒருத்தர் வந்து சாயம் இல்லை சோறாக்கிட்டு இருந்தால் சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்கறது, அவங்களுக்குள்ள ஒத்துமையாக இருப்பாங்க. இந்த நடுத்தர மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் வந்து ப்ரெஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு, பெருமைக்கு ஆசைப்பட்டுக்கிட்டு, கவலைப்பட்டுக்கிட்டு, சொல்லவும் முடியாத மெல்லவும் முடியாத முழுங்கிட்டு பெரிய இடத்துல மறைஞ்சிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா அது காசுனால மறைஞ்சிடும். அதை வந்து போய் நோண்டவோ கேட்கவோ பயப்படுவாங்க. ஏன் அப்பா அவங்க பெரிய ஆளுங்க, அவங்க பங்கடாக்குள்ளெல்லாம் நம்ம நுழைய முடியாது, அவங்கள கேட்டால் ஏதாவது நம்மளை வான் பண்ணுவாங்க அப்படின்லாம் பயந்துட்டு அவங்கள்ட்ட நெருங்க மாட்டாங்க. அவங்க பிரச்சனையும் மூடி மறைச்சிடுவாங்க, வெளியில் தெரியாது. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்றுன்னா ரெண்டுன்னா அசிங்கப்படுத்தி சிரிக்கடிச்சு புறஞ்சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலவே மக்கள் என்ன பண்ணணும், நடுத்தர மக்கள் வெளியிலையும் காட்டிக்காமல், அதை அடுத்தவங்களுக்கு சொல்ல முடியாத கடந்து தடுமாறி அதில் அந்த தொழிலாகட்டும் உழைப்பாகட்டும் எதுலேயும் மேலே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் இந்த நடுத்தர மக்கள் மேலேயும் போகிறதில்ல கீழேயும் போகிறதில்ல, நடுப்புற மாட்டிக்கிட்டே கடைசி வரைக்கும் அன்றாட வாழ்க்கைக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு லைஃப்பை ரொம்ப கஷ்டத்திலே ஓட்டி, அந்த அம்மாக்கள்லாம் வந்து கஷ்டத்துலேயே பிள்ளை மனுவாகி படித்து முடித்து வேலைக்கு போய் லைஃப்பை தேடி விட்டுட்டு அது வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இவங்க அந்த கஷ்டத்துலேயே கிராமத்தில் இருந்து போய் சேர்ந்துருவாங்க. இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் அப்படி தான் கஷ்டப்படுறாங்க. ஹை கிளாஸ்லாம் கொஞ்சம் சொகுசு வாழ்க்கையோடு இருக்காங்க. எல்லாருமே இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மனசு ஆறுதலாக இருக்கும், மன நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் எல்லோரும் யோசிக்கணும், இருக்கப்பட்டவங்க ரொம்ப யோசிக்கணும். கொடுக்கறதுக்கு மனசு தாங்க வேணும். மனசு நல்ல மனசு இருந்தால் எந்த மக்களுமே கஷ்டப்படாமல் சந்தோஷமாக இருக்கலாம். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு உதவி செஞ்சால் கஷ்டம் போயிடும். வெளியில் கஷ்டத்துலேருந்து வெளியில் வர்றதுக்கு அவங்களும் வந்து மனசை விட்டு சொல்லணும். கடைசி வரைக்கும் கஷ்டத்துலேயே வாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு முடிஞ்சதை உதவி செய்யலாம் இருக்கப்பட்டவங்க. ஏன் கடைசி வரைக்கும் அந்த கஷ்டத்தில் இருக்காங்க, அதை அவங்களே வந்து அதை தேடிக்கிறது தான். ஏன்னு கேட்டால் 4 பேர்கிட்ட சொல்லி அதுக்கு என்ன சொல்யூஷன், 4 பேர்னால் நல்லவங்கள பார்த்து சொல்லணும். தெரிஞ்சுட்டு நம்ம இந்த வழியில் போக வேணாம், இந்த வழியில் போனால் சம்பாத்தியம் அதிகமாக இருக்கும், எது சௌரியப்படும் அப்படின்லாம் யோசித்து செயல்படணும். அதை வெளியே சொல்லாமல், சில பேர் டிகிரி முடிச்சுட்டு இந்த 15,000 சம்பளத்துக்கா அதுக்கு வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயசை கடந்து போயிடும். 35 வயசு ஆகிடும், லைஃபே போயிடும். அப்புறம் நல்ல வேலை கிடைக்கிறதுக்குள்ளே இவங்க லைஃப்பும் வந்து 40 இயர்ஸ் ஓடிப்படும். அப்புறம் அவங்களுக்கு வாழ்க்கை துணையை தேடுறதுக்கு கஷ்டமாயிடும்.
அமையிறதும் ரொம்ப கஷ்டம். இப்போ இருக்கிற காலத்தில் பொண்ணுக்கு மாப்பிள்ளையும் மாப்பிள்ளைக்கு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது. அதனால எல்லாமே நல்லபடியாக நேரத்தில் காலத்தில் செய்யணும். அதுக்காக வயசையும் வாழ்க்கையும் கடத்தக்கூடாதுங்க. கஷ்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான். கஷ்டத்தை நாம் உருவாக்காமல் அதை கடந்து போக கற்றுக்கணும். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பை.